Welcome all of you in the blessed name of our Lord and Savior Jesus Christ. We bring glad tidings from Kodambakkam Christian Assembly in Chennai. For the opening prayer, I request Brother Edwin from UK, United Kingdom. Brother Edwin, please open with the word of prayer. Over to Brother Edwin. Can you hear me, brother? Yes, I can hear you. Okay. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் உம்முடைய வலது பார்சத்தில் பேரின்பமும் ஆனந்தமும் இருக்கிறபடியாலே நாங்கள் துதிக்கிறோம். இந்த கொரோனா ஆண்டவரை பரவி வருகிற இந்த கொடிய காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வர முடியாவிட்டாலும் இந்த ஜூம் மீடியா மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து ஐக்கியப்படவும் ஒன்றுபடவும் உங்களுடைய வேத வார்த்தைகளை தியானிக்கவும் உங்களுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவரி கொடுத்த ஐக்கிய வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது ஒழுங்கு செய்த சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் கோடம்பாக்கம் சபையினருக்காகவும் இந்த நாளிலே உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற சகோதரர் ஜோன் செரியனுக்காகவும் மற்றுமில்லாமல் பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக தேவரீர் ஆசீர்வதித்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு நீர் பேசவும் இடைப்படவும் ஆவியினாலே ஆட்கொள்ளவும் மகிமை யாவும் உமைக்கே உண்டாகும்படி கிருபை செய்ய வேண்டுமாறு கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். Thank you, Brother Edwin from UK for the prayer. May God bless you. Now, next session is the singing session. We are transferring the audio and the video to Brother Paul Raj from Dindigul district. Over to Brother Paul Raj in Dindigul district. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கீதங்கள் கீர்த்தனைகள் அந்த பாடல் புத்தகத்திலே நாம் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பாடல் புத்தகத்திலே முதலாவது பாடல் 699வது பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்றதான பாடல் 699வது பாடல் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Brother, Brother Paul Raj, அந்த வீடியோ கொஞ்சம் போனை கொஞ்சம் திருப்புங்க. திருப்பிதான் எப்படி வைக்கவா? வெர்டிகலா இருக்கு. Okay, please sing. இப்போ please sing. ஓகே இப்ப கிளியர் ஓகே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லாதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லாதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம்
அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். எத்தனையில் மிக்க அதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இன்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது பாடலாக 671வது பாடல், பாடல் புத்தகத்திலே 671வது பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று தாவீது சொன்னார். அது மட்டுமல்ல, நாம் கர்த்தரை குறித்து பாடுகிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆகவே பிரியமானவர்களே, ஆகவேதான் கர்த்தரை குறித்து நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பாடும்போது நம்முடைய ஆண்டவர் மீட்டு கொண்ட நம்முடைய ஆத்துமா அது கம்பீரித்து மகிழக்கூடியதாக இருக்கிறது. பாடல் புத்தகத்திலே 671வது பாடல், என் ஜீவ காலம் முழுவதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்லுகிறேன் என்றதான பாடலை நாம் பாடுவோம். அந்த சரணங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்கிறது. குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த அன்பே, சிறையில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்து கொண்ட அன்பே என்று பக்தன் பாடலை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பாடலை நாம் ஆண்டவருக்கு மகிமையாக பாடுவோம். அவருடைய திருநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. 671வது பாடல். என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். தொலைந்து போன என்னையே தொழுவம் சேர்த்த அன்பே, திரும்பி வந்த என்னையே விரும்பி அனைத்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே, வறண்டு போன என் வாழ்விலே வளமை சேர்த்த அன்பே. என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தந்தேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு, நான் என்னை தந்தேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன், துதித்து பாடுவேன், என் தேவன்
தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். கருவில் இருந்த என்னையே தெரிந்து கொண்ட அன்பே, உதிரம் சிந்தி எனக்குள் உயிரை வைத்த அன்பே, கரத்தை நீட்டிய நாவினில் திருவார்த்தை இந்த அன்பே, கரத்தை நீட்டிய நாவினில் திருவார்த்தை இந்த அன்பே, என்ன தருவேன் உமக்கு நான் என்னை தந்தேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு நான் என்னை தந்தேன் உமக்கு, என் ஜீவகாலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். குழியில் இருந்த என்னையே சிகரம் சேர்த்த அன்பே, சிறையில் இருந்த போதும் சிறக்க வைத்த அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்து கொண்ட அன்பே, உம்மை விட்டு நான் விலகியும் அணைத்து கொண்ட அன்பே, என்ன தருவேன் உமக்கு நான் என்னை தந்தேன் உமக்கு, என்ன தருவேன் உமக்கு நான் என்னை தந்தேன் உமக்கு, என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன், என் தேவன் அளித்த பலனை நினைத்து நன்றி சொல்கிறேன். Thank you, Brother Paul Raj from Dindigal, for the songs. May God bless you. We welcome once again all of you in the blessed name of our Lord and Savior Jesus Christ into this Bible study. Today we have with us Brother Jones Cherian from the Madurai Bible College, Madurai Bible Bhavan College, and he's a principal over there. The college itself is started in the will of God by late M.E. Cherian sir, who is the father of our dear brother who is going to speak today. Today we are going to touch the subject of discipleship. So that's an interesting subject which will enable us to go into the basics and also into the Christian life, for the practical Christian life, how to live like the Lord Jesus Christ, who said, you love me so that others will come to know, you love one another so that others will come to know through the love of my love that you are my disciples. And today we want to be called the Lord Jesus Christ disciples. Definitely the subject has to be dealt with very much in seriousness, because in 13th chapter of John we read that in 34th and 35th verse. May God bless us and guide us through this evening as our dear Brother Jones Cherian continues starts with this subject and gives us a proper understanding of the discipleship, so that we would maintain our discipleship in the wilderness journey that we are having. Now we also welcome Brother Surendran from Royapuram Christian Assembly, who will be going to translate the Tamil. Brother Jones Cherian will be speaking in Tamil, and Brother Surendran will translate into English. So may the Spirit of God lead both of them and each one of us. And as Brother Jones Cherian, with the help of the Holy Spirit, teaches us, we would be let the Holy Spirit at the same time enable the translator translate it properly, and each one of us to also
understand in our hearts the very meaning of discipleship. So let us go straight into the message, and before going into the message, let us go for the prayer for the blessing of the message. And I request Brother Enoch from Tiruvanmiyur Christian Assembly in Chennai to please bless the message with a prayer. Over to Brother Enoch from Tiruvanmiyur Christian Assembly. நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் காலத்துல நீங்கள் எங்களை ஆண்டவரே எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த விதத்தை அறிந்தவர் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தம்முடைய நல்ல வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலையும் கூட நீர் ஞானமாய் ஆண்டவரே அந்த காரியங்களை செய்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கோடம்பாக்கம் சபையின் மூலமாய் சீஷத்துவத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஏவுனதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அருமையான எங்கள் ஆண்டவரே ஜோன் செரியனையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அருமை சோரன் சுரேந்திரன் அவர்களையும் உடைய பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்கள் கையாளுவது கர்த்தாவே, அவர்களும் கூட ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனத்தின் ஆண்டவரே அந்த வெளிச்சத்துல நீர் அவர்களை நீர் எங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க போகிறாங்க ஆண்டவரே, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் நீர் எங்களையும் மாற்ற வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது நெட்டாக இருக்கிறதுனால எந்த விதத்திலையும் யாருக்கும் ஆண்டவரே அந்த பாதிப்பு இல்லாதபடியும் ஆண்டவரே தெளிவாய் கேட்பதற்கு ஆண்டவரே டெக்னாலஜியும் ஆண்டவரே நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் இப்பொழுதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Enoch from Tiruvanmiyur Christian Assembly in Chennai for that blessed prayer. Now we are going straight into the message. In any case, if the internet gets disconnected, please do rejoin back. God willing, we will again meet back in few minutes if that problem arises. Now we'll go straight into the message. Over to Brother John Sterian and Brother Surendran. Thank you, Brother Santosh Johnson, for your introduction. சகோதரன் நமக்கு கொடுத்த அறிமுகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிஷ்டத்துவம் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். I thank dear Brother Santosh Johnson for the wonderful introduction that he gave us, and I also thank God for the wonderful opportunity to enabling me to study from the topic discipleship. இந்த நேரத்திலும் உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த ஜூம் காணொளி மூலமாக கடந்து வந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். Even at this time, I would like to convey my thanks to everyone who is connected to this Zoom meeting from different parts of the world. கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜூம் ஆப்பை கொடுத்தது மூலமாக விதமாக நாம் உலகத்தின் பல பகுதியில் இருந்தாலும் சரீர பிரகாரமாக பல இடங்களில் நாம் காணப்பட்டாலும் ஆவியிலே ஒருமித்தவர்களாக ஆண்டு ஸ்நானத்திலே நாம் காணப்படவும் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து வருகிறார் என்பதை நாம் அறியும் பொழுது கர்த்தருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Even though in this situation we are in different parts of the world, God has given this wonderful Zoom app to be connected in one spirit, and we can gather together in this manner and we can learn from God's word. Thank God for that. கடந்த சில வாரங்களாக அருமையான சந்தோஷ் ஜான்சன் மூலமாக அநேக தேவ ஊழியர்களை கொண்டு வேத பாட வகுப்புகள் எடுக்கவும்
அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்படும் கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். The past few weeks, we have been learning so much through this Kodambakam Assembly, through the efforts of Brother Santosh Johnson from different God servants from different parts of the world. சில நாட்கள் முன்பதாக அருமையான சகோதரன் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த வேத பாட வகுப்பிலே வகுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதன் பேரிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களிலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். Few days ago, our dear brother Santosh contacted me and he requested me to take some classes in the Zoom meeting, and I also happily agreed, and I thank God for this wonderful opportunity. சிஷ்டத்துவம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இங்கே மதுரை வேதாந்த கல்லூரியிலே எடுக்கக்கூடிய பாடங்களிலே ஒரு பாடமாக காணப்படுகிறது. When we talk about discipleship, it is one of the topics that I used to take in the Bible college in the Madurai. நான் சிஷ்யத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு செய்தி கொடுப்பதற்கோ ஒரு பிரசங்கம் செய்வதற்கு நான் மகிழவில்லை. When I'm sharing about the discipleship topic, I'm not trying to preach or I'm not trying to give a big sermon to you. நான் பிரசங்கம் செய்வதற்கோ விதமாக செய்தி கொடுப்பதற்கு அவ்வளவு தகுதி உள்ளவன் அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். I don't think I'm worthy to give a sermon or to preach to all of you. ஏனென்றால் நாங்கள் இங்கே வேதாந்த கல்லூரியிலே வகுப்புகள் எடுத்து நான் ஒரு ஆசிரியராக இருக்கத்தான் விரும்புகிறேன். In this Bible college, I used to take classes and I like to consider myself as a teacher. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சபைக்கு அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மற்றும் மெய்ப்பொருளையும் சுவிசேஷர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். In Ephesians chapter 4, we are reading that God has created the apostles and teachers and pastors to guide the church. அங்கு பிரசங்கிமார்களை ஆண்டு ஏற்படுத்தினதான் நாம் காண முடியாது. And we don't see that God has created preachers there. இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். But today we see a lot of preachers around. ஆனால் பிரசங்கியாரை காட்டிலும் போதகர்கள் தான் இன்றைக்கு அதிகம் தேவைப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். But in my opinion, rather than preachers, we actually need more teachers to teach the word of God. ஏனென்றால் வேதத்தில் ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுவதாக இருக்கிறோம். அதற்கேற்ற நிலைமையிலே நமக்கு போதிக்கக்கூடிய போதகர்கள் நமக்கு அவசியமா இருக்கிறார்கள். We need to learn the deep doctrines and the teachings of the Bible, and we need good teachers to teach all those things to us. அதை உணர்ந்துதான் கோடம்பாக்கம் சபை விசுவாசிகள் இவ்விதமான ஒரு ஏற்பாடு செய்து நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டு கொடுத்து வருகிறார். And Kodambakam Assembly has realized this wonderful thing, and because of that, God has given them this burden, and we all are able to gather in this manner to learn God's word. விசேஷத்தை என்ற தலைப்பிலே நான் இந்த நேரத்தில் வகுப்பு எடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக முழுமையாக இருந்து இந்த வகுப்பிலே பங்கெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். And when I am taking this class about discipleship, I urge all of yours 100% attention to listen to this carefully and understand what we are trying to convey to you. சாதாரணமா ஜூமில் நாம் கேட்கும் பொழுது ஆன் பண்ணிவிட்டு நாம் வேறு வேலைகளையும் செய்வது உண்டு. Generally, we tend to switch on the Zoom and we get into other business when we are listening into this kind of a meeting. இது ஒரு மணி நேரம் செய்து நீங்கள் தயவு செய்து ஒரு மணி நேரம் முழுவதுமாக அமர்ந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த வகுப்பிலே நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். So let us not do it today. So let's be cautious and let's be attentive for the next 1 hour to listen to the God's word, and let's learn something very important today. என்னுடைய வகுப்பிலே நான் ஸ்கிரீனாக நான் காண்பிப்பேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய செல்போன் மனதாக அமர்ந்து அந்த ஸ்கிரீனை நீங்கள் பார்த்தால்தான் நான் இங்கு எடுக்கக்கூடிய வகுப்புகள் உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். I have done a screen sharing and I'm sharing my screen, so I request you all to look at the screen in your cell phones or in your laptops so that when you can look at this and listen to me in the same time, you can understand it properly. விசேஷத்துவம் என்ற தலைப்பிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Under the topic of discipleship, I want to share with you some of the verses that our Lord Jesus Christ has spoken. மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி 5 வசனங்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். And we are going to listen to Matthew last chapter of Matthew, the last 5 verses. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை வசனங்களிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன மாபெரும் கட்டளையை தான் அந்த வேதபதியிலே காண்கிறோம். In that passage in Matthew chapter 28 verses 16 to 20, we are able to see the greatest commandment that has been given by our Lord Jesus Christ. அந்த கட்டளை யார் கொடுத்தது, யாருக்கு கொடுத்தது, எங்கே வைத்து கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிற அந்த வேத பகுதியிலே காண்கிறோம். In this biblical passage, we can see who has given the commandment and to whom it was given and in what occasion it was given.
இப்பொழுதும் நாம் மத்திய 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 உள்ள வசனங்கள் வாசிக்க கேட்போம். Now we are going to read Matthew chapter 28, verses 16 to 20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் தாமே வாசி கேட்டு இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May God bless the reading of His word. வாசி கேட்ட இந்த முதலாம் வசனத்திலே யாருக்கு அவர் இந்த கட்டளை கொடுத்தார் என்பதை நாம் காண்கிறோம். The first verse that we have read, we could understand to whom this commandment has been given. அந்த பாக்கி இருந்த அந்த 11 சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக நாம் காண்கிறோம். And we see that this commandment has been given to the 11 disciples who are left over. நமக்கு தெரியும் 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதிலே ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் காட்டிக் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதை நாம் அறிகிறோம். We know that God has chosen 12 disciples, and out of that Judas, he betrayed Lord Jesus Christ, and later he went to commit suicide. பாக்கியுள்ள 11 சீஷர்களையும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படியாக முன்னதாக அறிவித்திருந்தார் நாம் பார்க்கிறோம். So God called the remaining 11 disciples to come to a particular place much earlier than this. அந்த இடம் தான் கலிலேயாவில் உள்ள ஒரு மலையாக குறித்திருந்த மலை என்று நாம் காண்கிறோம். And we read that it is a mountain in a place called Galilee. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே அதை குறித்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வசனத்தை நாம் வாசி கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். In Matthew chapter 26, verses 32, we read, even before our Lord Jesus Christ was dead, he already gave them some instructions in this verse. அந்த 31, 32 வசனங்கள் வாசி கேட்போம். Let's read Matthew chapter 26, 31 and 32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். கவனித்தீர்களா எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த இரவிலே சீஷர்களுக்கு சொன்ன வசனங்களை தான் வாசி கேட்டோம். So did you listen to that carefully? Before Lord Jesus Christ was betrayed, and on that particular night, he already given the instruction to the disciples. ஆண்டவர் எல்லாம் தாம் முன் தீர்மானித்தபடி காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God decides everything much early, and then he acts according to the decision that he has taken. அவருடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவமா நாம் எதையும் எடுக்க முடியாது. Nothing happens by accident in the life of our Lord Jesus Christ. அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். Not just in his life, even in our life, nothing happens by accident. நமது ஆண்டவர் தெளிவாக அவர் மரிப்பதை பற்றியும் உயிரோடு எழுந்து வருவதை பற்றியும் தொடர்ந்து அவர்களுக்கு முன்னதாக கலிலேயாவுக்கு போவதை குறித்தெல்லாம் அங்கு தெளிவாக சொல்கிறதை நான் வாசி கேட்டோம். So even before he could go to he was dead, God clearly tells that he will come to Galilee and he will be meeting the disciples in the Galilee. ஆகவே தான் மத்தேயு 28:16 வாசித்தோம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So that's why in Matthew chapter 28 verse 16 we read the 11 disciples went away into Galilee into a mountain where Jesus has appointed them. சீஷர்கள் போவதற்கு முன்பதாகவே மத்தேயு 28ஆம் அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். When we look at the same chapter verse 7, before even the disciples could go there, அங்கு இப்படிதான் வாசிக்கணும். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். And go quickly and tell his disciples that he is risen from the dead, and behold, he goeth before into Galilee. There shall ye see him. Lo, I have told you. கவனித்தீர்களா? கலிலேயாவுக்கு முன்னதாகவே அவர் போய் சீஷர்களுக்காக காத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Did you listen to that carefully? That Lord Jesus Christ went to Galilee even before the disciples could go there, and he was waiting for the disciples there.
ஆகவே தான் சீஷர்கள் அந்த இடத்துல அவரை கண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். That's why we see that the disciples have seen Lord Jesus Christ in Galilee. அதான் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 17 we read, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். and when they saw him they worshipped him, but some doubted. கவனித்தீர்களா? அந்த 11 சீஷர்களிலும் ஒரு சிலர் சந்தேகப்படக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். Even in those 11 disciples, some of them were doubting our Lord. ஆனால் அவர்கள் அதிகம் பேர் அவரை கண்டு பணிந்து கொண்டதான் நான் பார்க்கிறோம். But we read that most of them, they bowed down and worshipped him. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள், ஆண்டு அறிந்து கொண்டவர்களாக கண்டவுடனே அவரை பணிந்து கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர் காணப்பட்டார்கள். Because they have understood our Lord Jesus Christ very well, and when they saw him, they just straight across, they bowed down and worshipped him. அப்படி அவர்கள் பணிந்து கொண்ட சமயத்தில் தான், சிலர் சந்தேகப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய மாபெரும் கட்டளையை நாம் அங்கே காண்கிறோம். When most of them worshipped him, when some of them doubted him, at that point of time only, our Lord Jesus Christ is giving this great commission to his disciples. ஏனென்றால் 18ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி சொன்ன காரியங்கள் தான் நாம் அங்கே அடுத்த 3 வசனங்களிலே காண்கிறோம். And in verse 18, we see that our Lord Jesus Christ, he came forward and he is giving them all the commandments in the following 3 verses. அவர் சமீபத்தில் வந்து என்று சொல்லும் பொழுது சந்தேகப்படக்கூடிய சிலர் சந்தேகப்படக்கூடாது, அவர்களுடைய சந்தேகத்தை நீக்கும்படியாகத்தான் அவர்கள் பக்கமாக போய் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். Jesus came to them, Jesus came forward to them so that even those who are doubting him will not have any doubts furthermore. அவர் அருமையானவர்களே, நமது ஆண்டவர் எவ்வளவு கரிசனையுள்ளவராக இருக்கிறார் என்பது இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். So we need to understand how compassionate our God is from all these things that he is doing. அவரை சந்தேகப்படக்கூடியவர்கள் சந்தேகப்படக்கூடாது என்பதை தான் அவர் விரும்புகிறார். Even those who are doubting him, Lord actually wants them not to doubt him. அவிதமாக சமீபத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை தான் நாம் அந்த 3 வசனங்களிலே பார்க்கிறோம். So he came forward, he reassured them, and then he is speaking certain things in the next following 3 verses. So that is what we are seeing there. முதலாவது தம்முடைய அதிகாரத்தை அவர் சொல்கிறார். First of all, he is talking about his authority. ஏனென்றால் அவர் கொடுக்க போகிற கட்டளை எப்பேற்பட்டது என்பதை அவருடைய அதிகாரத்திலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். So the commandment which he is going to give to his disciples, what kind of commandment it is, we need to understand that. For that we need to pre-understand that he is having all the authority. அவருடைய அதிகாரத்தை நாம் அறியாமல் இருப்போமானால் அவருடைய கட்டளையும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாமல் இருப்போம். If we do not understand the authority of our Lord Jesus Christ, then we do not understand, we will also not understand the significance of his, the commandment that he is giving. ஒருவர் ஒரு கட்டளையை கொடுக்க வேண்டுமானால் அந்த கட்டளை கொடுக்கக்கூடியவருடைய அதிகாரம் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். If somebody is giving a commandment, we should know the authority of that particular person who is giving the commandment. இன்றைக்கு பாருங்கள், உலகமெங்கும் லாக்டவுனாக அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு அது கொடுத்தவர் அதிகாரம் உள்ளவர்கள் கொடுத்ததனாலே நாம் அதில் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Today the whole world is facing a lockdown situation and everybody is obeying that situation because the one who gave the commandment is having all the authority. அதிகாரம் இல்லாத ஒருவர் சொன்னால் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. If somebody without any authority is giving a commandment, nobody bothers to listen to that person. நமது ஆண்டவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர் என்பதை முதலாவது சொல்லிதான் அவர் தமது கட்டளையை அங்கு சொல்கிறார். So Lord is telling what kind of authority he is having first, and then followed by that he is giving the commandment to the disciples. நமது ஆண்டவர் ஒருவருக்கு தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். All power is given unto me in heaven and earth. Only to God this kind of authority is given. அவர்ஞானவர்களே, அந்த அதிகாரம் உள்ளவர் தான் ஆகையால் என்று சொல்லி தம்முடைய அதிகாரத்தோடு ஒரு கட்டளையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். So he has all this authority and then he says, therefore I am giving you all these commandments. ஆகையால் என்ன செய்ய வேண்டுமா? Therefore what they are supposed to do, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். Go ye therefore and make disciples. அவர்ஞானவர்களே, முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். First of all he is telling them that you need to go. புறப்பட்டு போனால் தான் சகல ஜாதிகளையும் சீஷராக்க முடியும். So when you go, then only you can go and make all the nations as your disciples. நாம் அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த கட்டளை தான் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்பது. So we need to make all nations as disciples of Lord Jesus Christ. This is a great commandment given by our Lord. இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்? 11 சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான். To whom this commandment was initially given, it was given to the 11 disciples.
ஆகவே நான் சீஷத்துவம் என்ற தலைப்புள்ள 2 பிரிவாக பிரித்து உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். So in this topic called discipleship, I'm going to share these things in 2 parts. முதலாவதாக நாம் எப்படி சீஷர்களாய் இருப்பது, First of all, how we can be good disciples. இரண்டாவது மற்றவர்களை எப்படி சீஷர்களாக மாற்றுவது. Secondly, how we can make disciples. ஏனென்றால் நாம் சீஷர்களாக இருந்தால் தான் மற்றவர்களை சீஷர்களாக மாற்ற முடியும். First of all, we need to be disciples in order to make others as disciples. ஆகவே தான் ஆண்டவர் அந்த 11 சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்ததாக மற்றொரு சீஷராக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுத்ததாக நாம் காண்கிறோம். That is why God has given this important commandment of making disciples to his 11 disciples first. அல்லாமல் ஆண்டு பெரிய ஜனக்கூட்டத்தை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜன சீஷராக்க வேண்டும் என்று ஜனக்கூட்டத்தை பார்த்து சீஷர் அல்லாத கூட்டத்தை பார்த்து சொல்லவில்லை. God did not look at the bunch of people into the multitudes and did not say that go and make disciples. He did not say that first to those who are not disciples in the first place. சீஷர்களாக இருந்த சுருக்கம் சிலர் வெறும் 11 பேர், அவர்களுக்கு தான் இந்த கட்டளை மற்றவர்கள் சீஷராக்க வேண்டும் என்கிற கட்டளை கொடுக்கிறார். Only a handful of people, only 11 of them were receiving this commandment of making disciples. அருமையானவர்களே, இந்த சீஷத்தின் தலைப்பிலே நாம் முதலாவதாக சீஷராக இருந்தால் தான் மற்றவர்களை சீஷர்களாக மாற்ற முடியும். So first of all, in this discipleship topic, we need to be disciples in order to make others as disciples. ஆகவே நான் முதலாவதாக ஆண்டவரே அவருக்கு எப்படி நாம் சீஷராக இருக்க முடியும் என்று சொன்ன 3 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். So first of all, we are going to consider how we can be good disciples from the words of our Lord Jesus Christ in the first 3 verses. லூக்கா 14ஆம் அதிகாரம் Let's turn to Luke chapter 14. 26ஆம் வசனமும் 27ஆம் வசனமும் 32 வசனங்கள் 3 வசனங்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். Verses 26, 27 and 32. We are going to read these 3 verses. இந்த 3 வசனங்களிலே யார் அவருக்கு சீஷராக இருக்க முடியும் என்பதை குறித்து அவரே சொல்ல கேட்போம். In these 3 verses, we can understand like who can be disciples of Lord Jesus Christ. Lord Jesus Christ himself has told this. முதலாவதாக 26ஆம் வசனம். First of all, verse 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அடுத்து 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். கடைசியா 32ஆம் வசனம். கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்து. அடுத்த வசனம் 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். கவனித்தீர்களா? 3 வசனங்களிலும் யார் அவருக்கு சீஷரா இருக்க முடியும் என்று அவர் சொல்கிறது நாம் வாசிக்கேட்டோம். So look at this. In this all 3 verses, we can see who can be a disciple of Lord Jesus Christ. முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார், யாரிடம் சொல்கிறார் என்று நாம் 25ஆம் வசனத்திலே பார்க்க அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாக வருகிறார்கள். அவர்கள் பக்கமாக திரும்பி சொல்லக்கூடிய காரியங்கள் தான் இந்த வசனங்கள். So first of all, we need to understand to whom Lord Jesus Christ is telling all these things. In verse 25, we read, a great multitude of people are following them. Lord turns to them and then he is telling all these things to them. ஆகவே பெரிய ஜனக்கூட்டம் அவர் தம்மை பின்பற்றி வர வேண்டும் விரும்பவில்லை. So Lord did not want a great multitude to follow him. ஒருவன் என்னிடத்தில் வர வேண்டும் என்று தான் சொல்கிறார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் வர வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். He is particularly specifically saying that if any man come to me, he is telling it very specifically. ஆகவே யாதொருவன் என்னிடத்திலே வந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை தான் தொடர்ந்து அந்த வசனத்திலே காண்கிறோம். If any man comes to me, if he wants to be my disciple, what he is supposed to do, that is what we are saying here. தம்மிடத்திலே வரும்பொழுது அவர் யார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக அவரிடத்திலே வர வேண்டும். So when a man comes to him, he needs to realize that who he is. பாருங்கள், நமது ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அதைத்தான் செய்தார். When Lord chose his disciples, that's what he did. அங்கு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து வந்து பாருங்கள் என்று தான் அங்கு சீஷர்களை பார்த்து சொன்னார். When he called his disciples, he said, just come and see first. அவரிடம் வந்தால் தான் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். First, they need to come to him to understand what kind of person he is. ஆகவே தான் அவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி முதலாவதாக அழைக்கிறார். So that is why he is calling him in the first place that come to me, come unto me. அவரிடத்தில் வந்த பிற்பாடு அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக அவருடைய அன்புக்கு அடிபணிய வேண்டும் என்பதை தான் தொடர்ந்துள்ள வசனத்தில் அவர் சொல்கிறார்.
So only after coming to him, they need to realize what kind of loving person he is, and then they have to bow down to the love of God. ஏனென்றால் அந்த அன்பை தான் நாம் கல்வாரி சிலுவையிலே காண்கிறோம். Because that was the love we see demonstrated in the cross of Calvary. ஆக அந்த அன்பை அறிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் தொடர்ந்து அந்த வசனத்திலே நாம் காண்கிறோம். So in those verses we read, those who have already known this kind of specific love, they need to be a certain kind of people. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான் என்று தான் சொல்கிறார். And in that verse he is clearly telling that if any man come to me and hate not his father and mother and wife and children and brethren and sisters, and his own life also, he cannot be my disciple. ஆக இங்கே வெறுப்பது என்று சொல்லும் பொழுது அவர்களிடம் அன்பு கூறாமல் அப்படியாக வெறுத்து தள்ளுவது என்கிற அர்த்தத்தில் அல்ல. So when he is saying that he needs to hate all these people, it doesn't mean that literally he need to hate and stay away from all these people. வேத பகுதியை மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். The same similar passage is there in Matthew's gospel as well. மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Matthew chapter 10. 37ஆம் வசனத்தை பாருங்கள். We turn to verse number 37. எவ்வளவு தெளிவாக நாம் அங்கு வாசிக்கிறோம். We read something very clearly there. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that loveth father or mother more than me is not worthy of me, and he that loveth son or daughter more than me is not worthy of me. அவர் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாய் நாம் யாரை நேசிக்க கூடாது என்பதுதான் அங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அர்த்தமா இருக்கிறது. So my beloved, the truth here is we are not supposed to love anyone more than we love our Lord Jesus Christ. That's what it is meaning. ஏனென்றால் நம்ம ஆண்டு அவ்வளவு அதிகமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். Because God has first loved us so much. நம்முடைய தகப்பனோ தாயோ நம்முடைய சகோதரனோ சகோதரியோ மனைவியோ நம்முடைய உற்றார்களோ யார் அன்பு கூடுவதை காட்டிலும் அதிகமா நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். Whether it is our mother or father or siblings or our wife or children, compared to anybody else, the love of God is great to us, such a great extent that he has given his only begotten son and he has demonstrated his love for us. ஆகவே தான் அவர்களை காட்டிலும் அவர்கள் மேல் அன்பு கூறுவதை காட்டிலும் அதிகமாக தம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். That is why our Lord is expecting us to love him more than loving anybody else in this world. அதான் தன் ஜீவனையும் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் தன் ஜீவனை காட்டிலும் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டாம். So when he says that we have to hate our own life, it means that more than our own life, we need to love our Lord Jesus Christ more. அருமையானவர்களே, இன்றைக்கு பலரும் சுயநலமுள்ளவர்களாக தங்களையே நேசித்து தங்கள் மேல் அதிகமாக அன்புள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். Today we see a lot of people are indulged in self-love. They are loving themselves more than Lord. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சீஷர்களாக இருக்க முடியாது. That kind of people, those kind of people cannot be good disciples of our Lord. ஆண்டவர் சீஷராக இருப்பது முதலாவது ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூற வேண்டும். The first qualification to be a good disciple of our Lord is to love the Lord to a great extent. அவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In 1 John chapter 4 we read that those who are in love with our Lord Jesus Christ, what is their quality? We read it there. அங்கு தெளிவாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். In 1 John chapter 4 we read it clearly. அங்கு 16ஆம் வசனம் வாசியுங்கள். And verse 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தொடர்ந்து 20ஆம் வசனத்துக்கு பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கவனித்தீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் நாம் அதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். Did you look at that verse? So if somebody is loving God, he will also love his brethren. That's what we read in this verse. அருமையானவர்களே, நாம் தேவனிடத்திலே வைக்கக்கூடிய அன்பு நம்முடைய சகோதரனிடத்திலும் நாம் காட்ட வேண்டுவதாக இருக்கிறோம். So my beloved, the love that we are keeping on our Lord Jesus Christ, the same love should be shown to our brethren as well. ஆகவே தான் 21ஆம் வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறான் என்று சொல்கிறார். In 1 John chapter 4 verse 21 we read, this commandment have we from him, that he who loveth God love his brother also.
அருமையானவர்களே, ஆண்டு மேல் வைத்திருக்கின்ற அன்பு நாம் நம்முடைய உடன் சகோதரர்களோடும் நாம் வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். So my beloved, we need to give the same love to our brethren that we are having on our Lord Jesus Christ as well. மத்திய 5ஆம் அதிகாரத்திலே நமது ஆண்டவர் செய்த மலை பிரசங்கத்திலும் கூட தெளிவாக நாம் இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். When we look at the Sermon on the Mount in Matthew chapter 5, we look at what kind of love that we should have. தெளிவாக நாம் வாசிக்கிறோம். 43ஆம் வசனம் பாருங்கள். Matthew chapter 5 verse 43, we clearly read there. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்முடைய அன்பு எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். Here we are looking at what kind of love our love should be. Our Lord Jesus Christ is telling in verse 43 and 44 that you have heard that it has been said, thou shalt love thy neighbor and hate thine enemy. But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. அருமையானவர்களே, நம்முடைய அன்பு அப்பேற்பட்டதா இருக்கும் பொழுதுதான் நாம் அவருக்கு உண்மையான சீஷர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் முதலாவது காண்கிறோம். So my beloved, we need to have this kind of a great love to be good disciples of our Lord Jesus Christ. அடுத்ததாக லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே இரண்டாவதாக யார் அவருக்கு சீஷராக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் காண முடியும். And secondly, in Luke chapter 14 verse 27, we read who can be his disciples. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். Whosoever do not bear his cross and come after me cannot be my disciple. நாம் அவருக்கு சீஷராக இருப்பதற்கு அடுத்தபடியாக நாம் அறிந்துள்ள வேண்டிய காரியம், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிலுவை பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் எதுவா இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நமது ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டும் என்பதுதான் அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிறோம். So secondly, my beloved, if we want to be good disciples of our Lord Jesus Christ, we should bear the cross. We should bear all the pain, sickness and worries and whatever obstacles that comes to our life. ஏனென்றால் நமது ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு எதுவா அனுமதிக்கிறார். அது நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து கேள்வி கேட்பதற்கோ முறுமுறுப்பதற்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிலுவை அது பாரமாக, கஷ்டமாக, வேதனையாக இருந்தாலும் அவைகளை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவைகளை நாம் சுமந்து கொண்டு நமது ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அவர் இப்படிப்பட்ட கஷ்டத்தை சிலுவையை சுமந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So my beloved, we need to understand that God does everything for our good. So when this kind of difficult situations and problems and persecutions come to our life, we should not be discouraged. We should understand that God is doing all this for a great purpose, for our good, and then we have to go forward as a good disciple. அருமையானவர்களே, இரண்டாவதாக சீஷர்களாக இருப்பதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, சுமந்தவர்களாக நமது ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். So secondly, when we have to be good disciples, we need to accept everything that God is allowing in our life, and then we need to happily accept these things and go forward as a good disciple. சில சமயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். Sometimes it may be very difficult for us to accept what's happening in our life. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் நன்மைக்கு எதுவா நடத்துகிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But we need to understand that God is doing everything for our good. சமீபத்தில் எங்களுடைய இளைய சகோதரன் ஜோஸ் செரியான் கர்த்தருக்கு நித்திரையடைந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Recently you would have heard the news about my younger brother Jose Cherian has been promoted to glory. அந்த சமயத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே ஏக்கமா, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? அவனுடைய ஒரே மகளுடைய திருமணம் டிசம்பரில் நடக்க வேண்டியதா இருந்தது. ஆண்டவர் விதமாக ஏன் அனுமதித்தார் என்று ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழும்பினது. His daughter's marriage was supposed to happen in the month of December, and we all were wondering like why this kind of situation happened. So we were like thinking why God allowed such kind of a difficult time in our life. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்க வேண்டிய, ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆண்டவர் எல்லாம் அறிந்தும் அனுமதித்தும் அவர் செய்கிறார் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருந்தோம். But even in this difficult time, we did not murmur. We understood that God is doing everything for a great purpose, and then we accepted what God has done in His sovereign will. கடைசியாக பாருங்க 33ஆம் வசனத்திலே, அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டார் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று தான் சொல்கிறார். And finally, in Luke chapter 14 verse 33, we clearly read, so likewise whosoever he be of you that forsaketh not all that he hath, he cannot be my disciple. That's what he says there. அருமையானவர்களே, நமக்குள்ள பொருளாசை
நமக்கு இருக்கக்கூடாது. சீஷன் இருப்பதற்கு மிக அவசியமான ஒரு காரியம் உலக பொருள் மேல் உள்ள பற்றுதல் நமக்கு இருக்கக்கூட, அவைகளை வெறுக்க வேண்டும், அவர்கள் மேல் அன்பு இருக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறார். So, my beloved, it is very important to be a good disciple. We should not fall into the sin of covetousness. So, we should not have any attachment to the material things of this world. இன்றைக்கு அநேகருக்கு உலக பொருள் மேல் ஆசை உள்ளவர்களாக, பொருள் ஆசை உள்ளவர்களாக, அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவிதமாக அதற்காக நாடி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். Today, a lot of people are like, they are craving for material things. They want this, that, and everything in the world. அங்க நாம் தெளிவாக வாசி, தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விருத்து விடாவிட்டார் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், அவைகளை காட்டில் அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். And in this verse, we clearly read that somebody, if he wants to be a disciple, he need to forsake all the material things, and then he have to follow the Lord Jesus Christ as a good disciple. அவர் அருமையானவர்களே, இந்த மூன்று காரியங்கள் நாம் மனதில் கொள்ள வேண்டும். So we need to bear in mind these three things, my beloved. முதலாவது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். First of all, we need to love him unconditionally. மற்ற எல்லாரை காட்டிலும், நம்முடைய சுயத்தை காட்டிலும் அவர் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டும். We need to love him more than we love anybody else, or more than we love ourselves. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த பாரமான, எந்த கஷ்டமா எதிர்பார்க்காத சம்பவம் எதுவா இருந்தாலும் அதை நாம் சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நமது ஆண்டவரை பின்பற்ற வேண்டுவதாக இருக்கிறோம். Secondly, to be a good disciple, we need to accept all the situations that are happening in our life, and then we have to follow our Lord. மூன்றாவதாக, நமக்குள்ள இந்த உலக பொருள்கள், அதை நாம் முக்கியமாக அதன் மேல் ஆசை வைக்காதபடி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் என்று 1 யோவானிலே வாசிக்கிறோம். Thirdly, we should not be covetous. We should not have any materialistic attachment in this world. As we read in the 1 John, we should forsake all those material things in our life. அருமையானவர்களே, முதலாவது நம்ம ஆண்டவர் சிஷ்யராய் இருப்பதற்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் சிந்தித்தோம். So first of all, we have considered that to be good disciples in this world, what kind of person we should be. தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் சொன்ன அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். Followed by this, we are going to look into some of the biblical passages told by our Lord, Peter and Paul. எபேசியர் நிருபத்திலே தெளிவாக 6ஆம் அதிகாரத்திலே சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது வேலைக்காரரே என்று சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். In Ephesians chapter 6, when we read about the discipleships and being a good disciple, we read the term servants there. ஏனென்றால் சீஷர்கள் என்று சொல்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடிய வேலைக்காரராக காணப்படுகிறார்கள். So the disciples are supposed to be the servants of our Lord Jesus Christ. ஆகவே அங்கு தெளிவாக 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேலைக்காரர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். And in Ephesians chapter 6 verse 5, we read how a servant is supposed to be. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களா பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். So here we read, servants, be obedient to them that are your masters according to the flesh, with fear and trembling, in singleness of your heart, as unto Christ, not with eye service, not as men pleasers, but as the servants of Christ, doing the will of God from the heart. அருமையானவர்களே, ஆண்டவருடைய உண்மையான சீஷர்களாய் இருப்பதற்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். So if we want to be a good disciple of our Lord Jesus Christ, we need obedience there. இதைத்தான் கொலோசியர் நிருபத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். We read the same thing in the epistle of Colossians by Apostle Paul. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் கூட அதே வேத பகுதியை அங்கு சொல்கிறார். Colossians chapter 3 and verse 22, we read the same thing here. அங்கு எப்படியாக அங்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கு பவுல் வேலைக்காரரே என்று அழைத்து சீஷர்களை குறித்து சொல்கிறார். Here Paul is calling them servants, and then he is telling how we should be good disciples, good servants in obedience. முக்கியமாக 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று நாம் காண்கிறோம். And in verse 23 in English, and whatsoever you do it heartily as unto the Lord and not unto men. அருமையானவர்களே, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியவர்களாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். So my beloved, whatever we do, we need to do it as we are doing it to the Lord himself, and we need to obey in everything that we are doing. தொடர்ந்து பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வேலைக்காரரே என்று சொல்லி சீஷர்களை குறித்து சொல்வதை நாம் வாசிக்க கேட்போம்.
So even in 1 Peter chapter 2, Apostle Peter is telling, addressing everybody as servants, and then he's telling what we are supposed to do as good disciples. பாருங்க 18ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும், யார் கீழ்ப்படிய வேண்டும் என்று அங்கு 18ஆம் வசனத்திலே காண்கிறோம். In verse 18, we clearly see that how we are supposed to obey and to whom we are supposed to obey. வாசிக்க கேட்போம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கவனித்துங்களா, எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? அதிக பயத்துடனும் மற்றும் முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் காண்கிறோம். So here we actually read that how we are supposed to obey, not only to the good people, also to the harsh people, we need to obey with all due respect. அருமையான நாம் சீஷர்களாய் இருப்பதற்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். So if you want to be a good disciple, obedience is very, very important. That's what we need to understand clearly here. ஆகவே நாம் சீஷராய் இருப்பதற்கு நமது ஆண்டவர் சொன்ன காரியங்களை சிந்தித்தோம். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் சொன்ன காரியங்களை நாம் சிந்தித்தோம். So if we have to be good disciples, first of all, we considered what our Lord Jesus Christ told about discipleship. Secondly, we also considered what Apostle Paul and Peter told about discipleship. தொடர்ந்து நாம் சீஷர்களாய் இருப்பதற்கு தேவையான 8 படிகளை குறித்து நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So followed by this, I'm going to talk about the 8 steps that are required to be a good disciple. 8 படிகள் என்று சொல்லும்பொழுது, படிகள் நமக்கு மேலே செல்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. So when I'm talking about the 8 steps, it is all about the steps that are helping us to go upwards. சாதாரணமாக படிகள் வழியாக நாம் மேலே மாடிக்கு செல்வதுண்டு. Normally with using the steps with the staircase, we go to the upper area. இந்த 8 படிகளும் நாம் மேலான வாழ்க்கைக்கு சீஷன் இருப்பதற்கு, சீஷராய் மாற்றுவதற்கு தேவையான 8 படிகளாக காணப்படுகிறது. So these 8 steps of discipleships are for a greater life, for a higher life in Lord Jesus Christ. இன்றைக்கு அந்த 8 படிகளே முதல் 2 படியை மாத்திரம் தான் சிந்திப்பதற்கு நேரம் உண்டு. And today we just have time to consider 2 of those steps out of the 8 steps. அடுத்த சித்தமானால் வருகிற 2 நாட்களிலும் 3 படிகளை நாம் சிந்திக்க போகிறோம். In the will of the Lord, for the next 2 days, we are going to consider 3 steps each for the next 2 days. தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள் கூட கடந்து வாருங்கள். அப்பொழுது இந்த 8 படிகளை குறித்து நாம் கேட்பதற்கும், அதிலே நாம் ஏறி சீஷராய் இருப்பதற்கும் சீஷராய் மாற்றுவதற்கும் அது நமக்கு அவைகள் நமக்கு உதவியாக இருக்கும். And these coming days, I believe that we will be able to climb these 8 steps and be good disciples of our Lord. முதலாவது படியாக, The first step is ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருந்தால்தான் நாம் சீஷராக மாற முடியும். to become a disciple, we need to accept our Lord Jesus Christ and we need to be his child. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அவருடைய பிள்ளையாக மாற முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Without accepting our Lord Jesus Christ, we cannot become his children. ஆகவே நாம் சீஷராக இருப்பதற்கு முதலாவது தேவையான படி அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். So the very first step to be a disciple of our Lord Jesus Christ is to accept him in your life. அவர் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக திருமணத்தோடு ஒப்பிட்டு பேசுவதுண்டு. So generally when we say accepting somebody, we normally relate it to marriage. இன்றைக்கு நாங்கள் ஒரு திருமணத்திலே பங்கெடுத்தோம். Today we actually took part in a marriage. இன்றைக்கு நாங்கள் ஒரு திருமணத்திலே பங்கெடுத்தோம். Today we took part in a wedding ceremony. இன்றைக்கும் நாங்கள் ஒரு திருமணத்திலே பங்கெடுத்தோம். அந்த திருமணத்திலே இருவர் தங்களை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை நாங்கள் கவனித்தோம். Today we took part in a wedding ceremony and 2 people, they accepted each other in that wedding. இருவரும் தனித்தனியாக வந்தவர்கள் அவர்கள் தங்களை ஒருவருக்கொரு ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவர்கள் ஒரு குடும்பமாக ஒரே மாம்சமாக அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக அவர்கள் கடந்து சென்றதை நாங்கள் கண்டோம். Those 2 people were living independently, separately at first, but when they came into this wedding log, they both accepted each other, they became one flesh. So we witnessed this today. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம், ஒரு இணைப்பு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். So this is what happens when our Lord Jesus Christ, when we accept our Lord Jesus Christ. So he will come into our life and there is a connection between us and our Lord Jesus Christ.
அதைத்தான் நீங்கள் இங்கே ஸ்கிரீன்ல காண்கிற 2 வட்டங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். That's what you are able to see in the 2 circles that you are seeing in the screen. இந்த 2 வட்டங்களிலே சிலுவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. So this cross is representing our Lord Jesus Christ in the 2 circles. அந்த 2 முதல் வட்டத்திற்கு வெளியே சிலுவை நாம் பார்க்கிறோம். We see the cross outside the first circle. வட்டத்திற்குள்ளே ஒரு சேர் படம் தெரிகிறது. Inside the circle you can look at a picture of a chair. அந்த சேர்ல சுயம் சு என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in that chair it is written as self. அங்க சுயம் ஆளக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கையாக இருக்கிறது. So when you do not accept the Lord Jesus Christ, you are living a life of yourself. சுயமே தன்னுடைய வாழ்க்கை ஆளுகை செய்து மனசு மாம்ச விரும்பினங்களை செய்யக்கூடிய வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. So if you are not accepting the Lord Jesus Christ, yourself is ruling your life and you are just doing everything your heart desires to do. அப்பொழுது வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தாறுமாறான காரியமாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை காணப்படுகிறது. In this kind of a situation, there will not be any peace or joy or happiness in your life, and it is a life that is gone haywire. அவர்தான் அந்த வட்டத்துக்குள்ளாக சிறு சிறு வட்டங்கள் ஒழுங்கில்லாத நிலைமையிலே தாறுமாறாக சிதறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். So that is why we see that in that big circle there are many little small circles inside that big circle which are just haywire without any order or discipline. அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறதை தான் இரண்டாவது வட்டம் காட்டுகிறது. So in this kind of situation, when we accept life, our life changes and we come to a situation where we look into the second circle. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நாம் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When we accept our Lord Jesus Christ, we accept him as our Lord and as our Savior. வெறும் நம்முடைய பாவத்தை நம்ம ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவராக நாம் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நம்மை ஆளக்கூடியவராக இருக்கிறார். It's not just that he is saving us from all our sins as a Savior, but he is going to be our Lord. He is going to sit in the throne of our heart and he is going to rule our life. அப்பொழுது நம்முடைய சுயம் வெளியே போவதில்லை, சுயம் உள்ளேதான் இருக்கிறது. ஆனால் சுயம் ஆளுகை செய்வதற்கு நாம் விட்டுக் கொடுக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு ஆளுகை முற்றமாக நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். So at that time, our self is not completely going out of our life. Our self is there within our heart, but at the same time, we are giving the throne of our heart to God. So God is having authority and control over our life and not ourselves. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார். That's why Apostle John says that if we say that we do not have any sin in us, then we are deceiving ourselves. நமக்குள்ள அந்த சுயம் இருந்தாலும் சுயம் ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்க கூடாத நிலைமையில் ஆண்டவருக்கு நம்முடைய ஆளுகை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். So even though there is a self within us, we should not allow that self to control our life. We should give the authority and control of our life to God to take control. இந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் அறிகிறோம். So this is what we refer as spiritual life. இப்பொழுது பாருங்கள், அந்த வட்டத்திற்குள்ளாக சிறு வட்டங்கள்லாம் ஒழுங்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். So we look at all the small circles within that big circles are arranged in a good order. வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, எவ்வளவு ஒழுங்காக வாழ்க்கை போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we also have peace and joy and happiness in our life, and our life goes into a very disciplined way. அவர்மானவர்களே, நாம் ஆண்டவர் சீஷராக இருப்பதற்கு முதலாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். So to be a good disciple of our Lord Jesus Christ, first of all, we need to accept our Lord Jesus Christ. தொடர்ந்து இரண்டாவது படிக்குள்ள நாம் கடந்து வருவோம். So we'll just move on to the second step in this process. இரண்டாவது படியிலே கீழே தள்ளப்பட்ட சுயம் மறுபடியும் என்ன செய்கிறது? மேலே வரக்கூடிய நிலைமை நாம் இங்கே இந்த இரண்டாவது வட்டத்துக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். And in the second step, we see the self that has been taken away from the throne of our heart is trying to come back to the throne of our heart. அப்பொழுது நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆளுகை கொடுக்காதபடி மறுபடியும் நம்முடைய சுயத்திற்கு நாம் இடம் கொடுத்து சுயம் ஆளுகை செய்யும்போது நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். So in this situation, our self is trying to take control over our life. In this situation, what happens in the sense, we prone to commit sins against God. ஆகவே இந்த நிலைமையில் தான் மாம்சத்துக்குரிய மனிதன் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 2 verse 15, we read this kind of man is considered as a carnal man. 1 Corinthians chapter 3 verse 1, sorry.
மாம்சத்துக்குரிய மனிதன் அங்கே பாவம் செய்யும் பொழுது மாம்சத்துக்குரிய மனிதனாக மாறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். So if somebody commits sin, he is turned into a carnal man. அருமையானவர்களே, மறுபடியும் அவன் அந்த ஜென்ம சுபாவ மனிதனை போல ஆண்டு ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக எப்படி இருந்தானோ அது போல நிலைமையில அவன் வாழ்க்கையிலே தாறுமாறான அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். So a carnal man goes to the state of a natural man, where his life goes to a situation where how he used to live before accepting our Lord Jesus Christ, his life goes completely haywire. இந்த மூன்று விதமான ஆட்களை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை இந்த மூன்று விதமான ஆட்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். In 1 Corinthians chapter 1, from 1 Corinthians chapter 2 verse 14 onwards, from 1 Corinthians chapter 3 verse 2, we read about these three types of people, three types of man. பாவம் நம்மை ஆளும் பொழுது பாவத்திலே நாம் இருக்கக்கூடாது, மறுபடியும் நாம் ஆவிக்கிறவர்களாக ஆண்டவருடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அறிந்துள்ளோம். So when sin enters into our life, we should not continue in our sin. We should become spiritual people one more time. ஆகவே தான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தெளிவாக நமக்கு தெரிந்த வசனம். In 1 John chapter 1 verse 9, we read a very familiar verse. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அருமையானவர்களை, நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது மறுபடியும் நாம் ஆவிக்கிறவர்களாக மறுபடியும் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. So when we confess our sins and we set things right with God, we come to a state of a spiritual man. அவர் பாவ அறிக்கையில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை அறிந்துள்ள வேண்டும். So in the confession of our sins, there are 3 aspects to it. சாதாரணமா பாவ அறிக்கை என்று கேட்கிறோம், ஆனால் அதில் உள்ள 3 சத்தியங்களை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். So when we generally talk about confessing our sin, we need to understand the 3 aspects or 3 important truths that are indwelt in that. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கும் பொழுது அந்த பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுவதாக பாவம் செய்தோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். First of all, when sin enters into our life, we need to acknowledge that sin has come into our life. We need to admit that. இன்றைக்கு அநேகர் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் பாவத்திற்கு வேறு பெயர் சொல்லி அது என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவு என்றெல்லாம் பல பெயர்கள் சொல்லி தொடர்ந்து அந்த பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். Today, a lot of people, they do not acknowledge and admit their sins. They just say that it is my weakness, it is because of the situation I have committed, something like that. They don't acknowledge their sins by itself. அருமையான நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டால் தான் இரண்டாவதாக அந்த பாவத்திற்கு நாம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். First of all, we need to admit our sins, and then only we can proceed to ask forgiveness for that sin. அதான் பாவ அறிக்கையில் இரண்டாவதாக வருகிறது. So the second step in the confession of sin is that நாம் ஒத்துக்கொண்ட பாவத்தை அனுஸ்தானத்திலே ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்ததற்கு அடையாளமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். So first of all, we need to admit our sins, and then we need to go to the Lord and we need to confess and ask for forgiveness of God. And then when God forgives, then we can acknowledge the forgiveness of God. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நன்றி செலுத்தினவர்களாக அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதான் மூன்றாவது காரியமா இருக்கிறது. So the third step is when God forgives our sins, we need to repent and we need to turn away from that sin. இது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. This is the most important thing we need to consider. அநேகர் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்திலே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். A lot of people, they confess and they get forgiveness of sins, but they continue to do that sin again and again. மூன்றாவது, பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் தான் நம்முடைய பாவ அறிக்கை பூரணமாகும் என்பதை நாம் அறிந்துள்ள வேண்டும். So thirdly, we need to understand that we need to repent and turn away from our sins. That is when our confession of sin will become complete. அவை இரண்டாவது படியாக பாவ மன்னிப்பு நிச்சயமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So the second step of being a good disciple is that we should have the assurance of forgiveness of our sins. பாவ மன்னிப்பு நிச்சயம் பாவ அறிக்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So that kind of an assurance we can get only through confessing our sins. பாவ அறிக்கையில் 3 காரியங்கள், ஒத்துக்கொண்ட பாவத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டுவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்துள்ள வேண்டும். So we also considered 3 steps in confessing our sins. We need to admit our sins first of all, and then we need to ask for forgiveness, and then we need to repent and turn away from those sins. இன்றைக்கு நாம் 2 படிகளை குறித்து சிந்தித்தோம். Today we considered about 2 steps of discipleship. முதலாவது படியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ளவர்களாக, அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், என்னை ஆட்கொள்ளுகிறார்,
என்ற அந்த நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். First step is we need to accept our Lord Jesus Christ. We should commit our lives to Him. We should give our control and our authority of our life to Lord Jesus Christ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு என்று நான் நம்புகிறேன். I firmly believe that everybody who's listening to me right now has this kind of an experience in Lord Jesus Christ. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத ஒருவராவது என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், இந்த வேளையிலே அவர் ஏற்றுக்கொண்ட அனுபவத்திற்குள்ளாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். So if anybody who is listening to me right now do not have the experience of salvation in your life, I urge you at this moment to accept the Lord Jesus Christ as your personal Savior and Lord. என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்ப்பேன். எனக்கு 12 வயது இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் மூலமாக ஒரு சண்டே ஸ்கூல் வைத்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளை நான் மறக்க முடியாது. When I look back into my life, when I was 12 years old, when my father was teaching in a Sunday school, I committed my life to our Lord Jesus Christ. That was an unforgettable day in my life. அந்த நாளிலிருந்து நான் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆட்கொள்கிறார் என்கிற அந்த நிச்சயம் உள்ளவனாக காணப்படுகிறேன். From that day onwards, I have the assurance that God is with me and God is guiding me in all the paths of my life. தொடர்ந்து இரண்டாவது படியாக பாவமன்னிப்பு நிச்சயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். In second step, we consider that we should have the assurance of forgiveness of our sins. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற பாவம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய நிலைமையில் நாம் பாவத்திலே விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். Because the sin that is within us, it can take control of our life and we are prone to fall into that kind of a sin. பாவத்தில் வரும்போது பாவத்தில் நாம் இருந்து விடாமல் அந்த பாவத்தை அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். When we happen to fall in that kind of sins, then we have to confess our sins and we need to repent and turn away from those sins. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி சாக்கடையில விழுந்தால் சாக்கடையில நிலைத்திருக்காத உடனே அது சத்தம் போட்டு எப்படியாவது வெளியே வரதான் முயற்சிக்கும் என்பதை நான் பார்க்கிறோம். For example, if a lamb, it just accidentally, if it falls into some garbage or some dirty thing, it will immediately jump out of that dirty thing and it will come out. ஆனால் பாருங்க, ஒரு பன்னிக்குட்டியை நான் பார்க்கும் பொழுது, but if it is a swine, பன்னிக்குட்டி சாக்கடையிலே உழன்று அதிலிருந்து வெளியே வர விரும்புவது கிடையாது. If it is a swine or a pig which falls into a garbage or a dirty thing, it would not likely come out happily. அவரை நான் ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தில் விழும்பொழுது ஆட்டுக்குட்டியை போல அவர்கள் பாவரிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். So those who have accepted Lord Jesus Christ, even if they fall into sin, they will be like a lamb. They will come out of that sin. They will cleanse themselves very quickly. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கடந்து விட்டு நான் என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்ய விரும்புகிறேன். So I think the time that has been given to me has been over. So I want to conclude my session here. ஆண்டு கொடுத்த கட்டளையிலே நாம் சீஷராக இருந்தால் தான் மற்றவர்கள் சீஷராக மாற்ற முடியும் என்பதை நாம் பார்த்தோம். So we need to understand from the commandment of our Lord Jesus Christ, first of all, we need to be disciples in order to make disciples. நாம் சீஷராக இருப்பதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த 3 வசனங்களை நாம் முதலாவதாக சிந்தித்தோம். If we want to be a disciple, we considered the 3 verses that our Lord Jesus Christ has told us. ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர் அனுமதிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலக பொருள் மேல் நாம் அன்பு கூறாதவர்களாக இருக்க வேண்டும். First of all, we need to love Him unconditionally. We need to accept every situation that happens in our life, and we also need to stay away from covetousness. தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் சொன்ன அந்த வசனங்களை நாம் நினைவு கூர்ந்தோம். Followed by that, we also considered the verses that has been spoken by Apostle Paul and Peter. அவரிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். Not only we have to love Him, but we also have to obey Him. That's what we considered. கடைசியாக நாம் ஒரு சீஷராக இருப்பதற்கும் மற்றொரு சீஷராக மாற்றும் தேவையான 2 படிகள் நாம் சிந்தித்தோம். Finally, we considered about the 2 steps out of the 8 steps to be a good disciple and also to make disciples. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாகவும், இரண்டாவதாக அந்த வாழ்க்கையில் வந்து பாவங்கள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாக அந்த வாழ்க்கையை காணப்பட வேண்டும். First of all, we need to accept our Lord Jesus Christ. The second step is we need to have the assurance of forgiveness of our sins. Even if we happen to fall into any sin, we need to confess and set things right with God, and then we have to repent and turn away from those sins. அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருக்கு உண்மையான சீஷர்களாக இருக்க முடியும். That is when we can be true disciples of our Lord Jesus Christ. கர்த்தர்தாமே நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. May God help us to be good disciples and may His name be glorified. Praise be to God. Once again, we thank for the blessed message or teaching that has come from our dear uncle Jones Cherian from Madurai Bible Bhavan College, and we understand what is disciple. So discipleship is so important. It is one of the most important because the basic step to go to higher ladders in our life
in going to the topmost as the love of the Lord increases in our life. Now, we have seen some important points, what the Lord Jesus Christ has told. He told with authority, and it was a commandment that he gave, the high commission to the disciples in the end of his earthly ministry. And there after that we see before that what the Lord had told to the people around him, to the multitudes. If you want to be my disciple, he was not looking after a large crowd. He was looking after quality, love and crowd for the Lord who can love him sincerely. And that is the first thing he expected. And second is the cross that we have, the difficulties we have to carry for the Lord's sake. And the third, we understand we should not be covetous about, we should not be servants to our money, but masters to that. And as far as possible, go away from that. Now, we have also seen other portions of the scripture. We praise God. Totally 8 points we have to see. Out of that, 2 points we have seen. And we praise God for what has come to our hearts this evening time. All these messages are recorded. So you can go to YouTube and see it in GLMK TV and try to understand better what these words are for us and how it can be improved in our lives. Because if we sin, as it was noted, we have to repent and we have to come closer to God. Before that, we should admit that we have sinned and ask for forgiveness from God. We thank God for all what he is doing, and also for Brother Surendran, and for each one of you for having joined in today evening. Thank you, Ajayan, for Sam Jones from Madurai Bible College for joining in and accepting our invitation from Kodambagam Christian Assembly. We glorify God for that. And for the closing message, for the closing prayer, I would request, and before that, tomorrow evening we have the continuation at same time, 6:45 evening, and day after tomorrow, every day it is 6:45. And for the closing prayer, we request the elder of the Royapuram Christian Assembly, Brother Francis Xavier, to please close in with the word of prayer. Over to Brother Francis Xavier, the elder of Royapuram Christian Assembly, Chennai. I request Uncle, we cannot hear you. Oh, yeah. Can you hear me now? Now we can hear you. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்களுடைய பரமதகப்பனே, இந்த இனிதான மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கோடம்பாக்கம் சபையின் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு போதித்து வரும் பல காரியங்களை குறித்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். இன்றும் கூட கர்த்தாவே மதுரையிலிருந்து எங்களுக்கு போதித்து வந்த எங்களுடைய அருமை சகோதரர் ஜோன் செரியன் அவர்களை கர்த்தாவே நாங்கள் நேர்முகமாக இந்த ஜூம் மூலமாக பார்த்ததற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவரீர் சீசத்திற்காக கர்த்தாவே அவர் 8 படிகளை எங்களுக்கு போதிக்க இருக்கின்றார். அதிலே 2 படிகளை எங்களுக்கு போதித்ததற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கர்த்தாவே இன்னும் எங்களுக்கு அநேக காரியங்களை அவர் மூலமாக நீர் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்துமே, அவருடைய சபையை ஆசீர்வதித்துமே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துமே சுவாமி. அதுபோல எங்களுக்கு மிகவும் அருமையாக மொழிபெயர்த்து கொடுத்த எங்களுடைய அருமை சகோதரர் சுரேந்திரன் அவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தமிழிலும் புலமை, ஆங்கிலத்திலும் புலமை,
அதற்காக நீர் அவருக்கு கொடுத்த பெரிய இந்த தாளந்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்துமே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துமே சுவாமி. இந்த கோடம்பாக்கம் திருச்சபையாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து நீ எங்களை ஆசீர்வதித்துமே, எங்களை வழிநடத்துமே, எங்களை பாதுகாத்துமே, பராமரித்துமே. எப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கின்றோம், பிரியாத தேவனாக நீ எங்களுடனே கூட இருந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மிகவும் தாழ்மையுடனே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமதகப்பனே. ஆமென். Amen. Thank you, Uncle, for the prayer, for the closing prayer. May God bless you. Once again, we thank all of you for joining in, and we especially thank Brother Jones Cherian for the message. May the Spirit of God continue to lead you in the teachings and other things. May God be with each one of us. God bless.